நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, நாம் அவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக வாஞ்சையோடு கூடி வந்திருக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்கும் முன்பாக நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போம். இத்தனை நாட்கள், இத்தனை காலங்கள் நம்மை அவர் நடத்தி வந்தாரே, நம்மை பாதுகாத்தாரே, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மை வழிநடத்தி வந்தாரே, அந்த தேவனை துதியாமல் இருப்பது எப்படி? அவரை அனுதினமும் துதித்து மகிமைப்படுத்தி வாழவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இப்போது நாம் எல்லாரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த உள்ளம் புது காவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல், சொந்தமாக ஆசீர் பொழிந்தமக்கென்றும் கிருபையும் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தமை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமோ வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமோ வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன்.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். எத்தனை கிருபைகள், எத்தனை பாதுகாப்பு, எத்தனை அன்பு நம் மேல் வைத்திருக்கிற அந்த தேவாதி தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் அவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மகிமையான தேவன், மகா உன்னத தேவன். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இத்தனை கிருபைகளை எங்களுக்கு அளித்து எங்களை நித்தமும் நடத்தி வருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்ற காலமெல்லாம் எங்களை காத்தீரே, எங்களை பாதுகாத்து கண்மணி போல காத்து நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு சேதமும் அணுகாமல் காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இனியும் எங்களை நடத்த வல்லமை உள்ளவரும் சித்தமுள்ளவருமாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் நிற்கிறோம். எங்களை நீர் ஆளுகை செய்யும். உங்க மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலமும் புதிதாகட்டும், சகலமும் புதிதாகட்டும். எங்கள் வாழ்க்கையில் சகலமும் புதிதாகி ஒரு பரிபூரணத்துக்கு நேரம் எங்களை நடத்துவீராக. நீர் பூரண சற்குண சம்பூர்ணரப்பா. எங்களையும் உம்முடைய பூரண பரிபூரணத்தினால் நிரப்புங்கப்பா. உங்க கிருபையின் கரத்துல நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய நாமத்தினால எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஒரு பரிபூரணம் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், உயர்த்தும், அலங்கரியும், உமக்காக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்மையான நல்ல நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய், நம்மோடு பேசும்படியாய் நமக்கு தந்த வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே கர்த்தருடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படுகிறவனுக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவி கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனை எழுதப்பட்டிருக்கிறது. அதே வேத பகுதியில் கர்த்தருடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் செவி கொடாதவனுக்கு எவ்வளவு சாபம் அவனுக்கு உண்டாகும் என்பதையும் அழகாக எழுதி வைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு வேத பகுதி. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிப்போம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்ற அந்த வாக்கு தத்தத்தை இந்த நாளில் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பரிபூர்ணம் அடைய பண்ணுவாராக. பரிபூர்ணத்தை நாம் காணும்படியாய், இந்த வருஷத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அவை எல்லாவற்றையும் அழந்து தரும்படியாய் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பரிபூரணம் யாருக்கு கிடைக்கிறது? அவருடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து அவைகளுக்கு செவி கொடுத்து அதன் வழிகளில் நடக்கிறவன் அந்த பரிபூரணத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். இதிலெல்லாம் அவன் பரிபூரணத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் என்று பார்ப்போமானால், முதலாவதாக அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிபூரணத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவன் பரிபூர்ண நன்மைகளை பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. அவன் பரிபூர்ண நன்மைகளை பெறுவான். பரத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் ஒருவனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் பரிபூர்ணம் அடைகிறான். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த பூமியில் நான் சுதந்திரிப்பது நம்மை சுற்றி இருக்கிற பல சூழ்நிலைகளில் பல காரியங்களினால் நமக்கு உண்டாய் வருகிறது. தேவனிடத்திலிருந்து வருவது நன்மையான ஈவு. அந்த நன்மையான ஈவு பரத்திலிருந்து இறங்கி வரும்.
அது பரிபூர்ணம் உள்ளதாக இருக்கும். இரண்டாவதாக பொருளாதார நன்மைகள், பொருளாதாரத்தில் பரிபூரணம். கர்த்தர் எல்லா பொற்றைப்பைக்கும் விலைக்கு நீக்கி தப்புவித்து கையிடுகிற வேளையில் ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும் நன்மையும் தருவார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு கொடுக்கும் தேசத்தில் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் தருகிற அந்த நன்மை பரிபூரணமாக இருக்கும். நான் கையிட்டு செய்கிற வேலைகளில் நமக்கு கிடைக்கிற பலன் நாம் சாப்பிடும் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட்டு இருப்பாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிட்டிருப்போம். நம் குடும்பம் அனுபவிக்கும், நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அனுபவிப்பார்கள். நாம் அனுபவித்து போக மிச்சம் எடுத்து அதிலிருந்து தான தர்மங்களை செய்யவும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஊழியங்களை தாங்கவும் கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார ஆசீர்வாதம், ஒரு பொருளாதார பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். கர்த்தருடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிவோம். ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும், நம்மோடு கூட அது இருக்கும். நம்மை நாளுக்கு நாள் அது உயர்த்தும், வளர பண்ணும். ஆகவே தான் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டளையும் கற்பனையையும் வேதத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறது. அவைகளை வாசித்து அவைகளின்படி நடக்கிறவன் எவனோ அவன்தான் உத்தம மார்க்கத்தான். நாம் கிறிஸ்தவ மார்க்கத்தான். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை கவனமாய் கவனித்து ஜாக்கிரதையாய் அவைகளை பின்பற்றுவோமானால் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. பொருளாதாரத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. நம் கையிடுகிற வேலையில் ஆசீர்வாதம், பாக்கியம், நன்மை நமக்கு உண்டாயிருக்கும். அவர் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தில் கொண்டு சேர்க்கிற தேவன், அவர் நமக்கு தருவேன் என்று சொன்ன ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நிறைவேற்றுகிற தெய்வம். இல்லை என்று சொல்லாத அளவுக்கு எப்போதும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். சிங்கக்குட்டி கூட பட்டினி கிடந்து தாட்சி அடையும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நம்புகிறவருக்கு எந்த ஒரு காரியத்திலும் குறைச்சல் இருக்காது. எல்லாவற்றிலும் திருப்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். போதும் என்கிற மனதோடு உடைய அந்த பக்தி அவர்களிடத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பொருளாதாரம் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும். இன்னும் எதிலெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் என்று பார்ப்போம். ஆனால் நாம் கையிடும் வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகும். அதைத்தான் நாம் இந்த உபாகமம் 28:8 நாம் வாசித்தோம். நாம் கையிடுகிற வேலையில், கையிடுகிற தொழிலில் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு நாள் உயர்த்தப்படுவோம். நமக்கு விரோதமாக சத்துரு எழும்பினாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. நமக்கு நேராக தோல்வி போல தோன்றி எழும்பி வந்தாலும் அது ஒன்று நம்மை சேதப்படுத்தாது, அது ஒன்று நம்மை அணுகாது. நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் பரிபூரணமான ஆசீர்வாதம் நமக்கு நேராய் வரும். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். அவன் 100 மடங்கு பலனை அறுத்து கொண்டான். இந்த ஈசாக்கு கர்த்தருக்கு பயந்தவனாய், கர்த்தரிடத்தில் மிகவும் அன்பு கூறுகிறவனாய், நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தான். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் கர்த்தரை தேடுகிற மனுஷனாய் இருந்தார். சாயங்கால வேளையில் வனாந்தரங்களில் தனித்து சென்று தனித்திருந்து ஜெபிக்கிற நல்ல பழக்கம் அவரிடத்தில் இருந்தது. மனைவிக்காக அவள் ஜெபித்த போது அவள் கர்ப்பம் தரித்த 2 இரட்டையர்களை பெற்றெடுத்த ஆண்டு வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஜெப வீரர், கர்த்தருக்கு பயப்படுகிறவர், அவருடைய கற்பனை கட்டளைகளுக்கு, அவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தவர். அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றார். தேசமெங்கும் பஞ்சம், ஆனால் அவர் விளைநிலமோ பெரிய பலனை கொடுத்தது, மிகுந்த பலனை கொடுத்தது, 100 மடங்கு பலனை கொடுத்தது.
அவருடைய துறவோ தண்ணீரினால் நிறைந்திருந்தது. தேசமெங்கும் பஞ்சம். ஆனால் ஈசாக்கினுடைய துறவுகள் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. அவருடைய வயல்வெளிகளை போஷித்து நல்ல ஒரு விளைச்சலை அறுத்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, யார் கர்த்தரை தேடுகிறார்களோ, யார் அவரை பின்பற்றி நடக்கிறார்களோ, யார் அவருக்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நன்மை உண்டாகும். அதிகாலையிலும் மத்தியான வேளைகளிலும் ராத்திரி வேளைகள் சாயங்கால வேளைகளில் தேவனை தேடி அமர்ந்திருந்து அவரோடு கூட விண்ணப்பிக்கிற செபிக்கிற அவரை துதிக்கிற ஜனத்துக்கு இவ்விதமான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். செபிக்கிற பழக்கம், எல்லாவற்றுக்கும் தேவனிடத்தில் போய் கேட்கிற பழக்கம், அவரிடத்தில் விண்ணப்பிக்கிற பழக்கம் நமக்கு இருக்குமானால் அது நம்மை உயர்த்தும், நம்முடைய குடும்பத்தை உயர்த்தும், நாம் வாழ்ந்திருக்கும்படியாய் செய்யும். நம்முடைய கையின் பிரயாசம் நமக்கு மிகுதியான நன்மைகளை கொண்டு வரும். ஆம் பிரியமானவர்களே, நல்ல பழக்கத்தை நாம் கடைபிடிப்போம். அடுத்ததாக எதில் பரிபூரணம் வரும் என்று பார்ப்போமானால் அதனுடைய 4வது பாயிண்டாக சரீர நன்மைகள் உண்டாகும். சரீர வியாதியிலிருந்து விடுதலை, சரீர பலகீனங்கள், மன உளைச்சல்கள், இப்படிப்பட்ட சரீரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நன்மை உண்டாகும். அவைகளிலிருந்து விடுதலை உண்டாகும். சரீர நன்மைகள். எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவேன், சத்தியத்தை அவர்களிருந்து வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 3 காரியங்களை பார்க்கிறோம். அங்கே அவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும், அவர்கள் குணமாகி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைக்கு உண்டாயிருக்கும். காரணம், தேவனை பின்பற்றி அவரையே நம்பி அவரையே அடைக்கலமும் தஞ்சவுமாய் கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றுக்கும் தேவனிடத்தில் போய் நிற்பார்கள். எல்லா காரியத்திலும் அவரை விசாரிப்பார்கள், அவரிடத்தில் விண்ணப்பிப்பார்கள், அவரிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள். நான் என்ன செய்யணும்ப்பா, நான் இதை எப்படி செய்ய வேண்டும், இதை யாரிடத்துல நான் இதற்காக போக வேண்டும், எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிற பொழுது கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். அவர் நல்ல வழியிலே நடத்துவார். அவர்களுக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நேராய் நடத்துவார். அப்படி நேராய் நடத்துகிற பொழுது அவர்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், காரியங்களில் பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டே இருக்க வேண்டாம், ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்க வேண்டாம். அவங்க ஈஸியாக எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் போயிருந்து செபித்து பெற்றுக்கொள்வாங்க. சூழ்நிலை மாறுபாடாக தான் இருக்கும், பிரச்சனைகள் நடுவில் தான் இருப்பாங்க, தேவைகள் நடுவில் தான் இருப்பார்கள். ஆனால் தேவனோடு இருக்கிறபடியினால், தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற நல்ல ஆலோசனைகளினால் நடக்க வேண்டிய பிரகாரம் நடந்து கொள்வார்கள். அதனால் பயங்கரங்களுக்கு தப்பிக்கொள்ளவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதும் அவர்களுக்கு லகுவாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டென்ஷனுக்கும் நமக்கு இடம் கொடாமல் எல்லாவற்றுக்கும் தேவனையே நோக்கி பார்த்து எப்பொழுதும் எல்லா வேண்டுதலோடு ஜெபத்தோடு அவருக்கு சகல காரியங்களை தெரியப்படுத்துவோம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் நம்ம அண்ட முடியாது. இன்றைக்கு வியாதிகளுக்கு முக்கியமான காரணம் மனுஷனிடத்தில் இருக்கக்கூடிய டென்ஷன். அதிகமாய் மனுஷன் டென்ஷன் பட்டு ப்ரெஷர்னால, சுகர்னாலும் இன்னும் பலவிதமான வியாதிகளினால் விளையாடிக்கொண்டிருக்கிறான்.
எங்கு பார்த்தாலும் வியாதி வியாதி என்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாய் கர்த்தரை இறுக பிடித்து கொள்ளுவோம். ஒரு பரிபூர்ண ஜீவியம் நமக்கு உண்டாகும்படியாய் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிப்போம். அவரையே அண்டிக் கொள்ளுவோம். நம்முடைய மனத்தில் ஒரு அமைதியும் சமாதானம் வரும் பொழுது நிச்சயமாக அநேக வியாதிகள் நம்ம அண்டவே முடியாது. அவைகள் எல்லாம் நமக்கு தூரமாய் இருக்கும். தீராத வியாதிகள் என்று சொல்லிக் கொள்கிற வியாதிகள் நம்மை அண்ட முடியாது. ஆகவே நாம் எல்லாவற்றிலும் நிதானம் உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, மகிழ்ச்சி உள்ளவர்களாக, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு வாழ்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பரிபூர்ண சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவார். ஐந்தாவதாக, குடும்பத்தில் பரிபூரணம். குடும்பத்தில் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுவார். நாம் தேவனோடு இருப்போமானால், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற குடும்பமாக இருப்போமானால் நிச்சயமாக அந்த குடும்பம் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். சங்கீதம் 128வது அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தின் நன்மை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அது அருமையாய் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட்டிருப்பாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பக்கத்திலே சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உனக்கு பரிபூரண ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஒன்று கர்த்தருடைய நல்ல பாக்கியம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல ஒரு குடும்ப ஐக்கியத்தில் நிறைவான வாழ்வு உண்டாவது எத்தனை பாக்கியம். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். மனைவி வீட்டோரத்தில் திராட்சை கொடியை போல இருப்பாள். நல்ல பலன் கொடுக்கிற ஒரு மனைவி. குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கிற மனைவி எத்தனை பாக்கியம். குடும்ப தலைவரும் கர்த்தருக்கு பயந்து எல்லா வேலைகளிலும் நன்மை பாக்கியமும் உடைய ஒரு புருஷன். இப்படிப்பட்ட பாக்கியம் ஒரு நல்ல குடும்பத்திற்கு உண்டாயிருக்கும். அது கர்த்தரிடத்திலிருந்து வரும். எந்த குடும்பம் கர்த்தரை முன்னிறுத்தி வாழ்கிறதோ, நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று தைரியமாய் சொல்லி கர்த்தரோடு நிற்பார்களோ அந்த குடும்பம் நிச்சயமாக தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். நாமும் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மை தொடர்ந்து வரும். நம் குடும்பத்தை உயர்த்தும். நம் குடும்பத்தில் நன்மையான காரியங்கள், நன்மையான ஈவுகள், பெரிதான காரியங்கள் கர்த்தர் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இறுதியிலே அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தின் அங்கங்கள் ஒவ்வொருவரையும் மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கென்று தகுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த ஒரு நல்ல பாக்கிய ஸ்லாக்கியம் அந்த குடும்பத்துக்கு உண்டாயிருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரத்தின் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவருடைய பரிபூரணத்தில் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இது கர்த்தரின் பரிபூரண ஆசீர்வாதம். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பரிபூரண ஆசீர்வாதம் அவருடைய கிருபையில் மேல் கிருபையை பெற்றுக்கொள்வது ஒரு பரிபூரண வாழ்க்கை. ஒரு மனிதன்
அவருடைய கிருபையில் நிலைத்து நின்று அவருடைய கிருபைகளை பெற்று பரிபூர்ண வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய சமூகத்தில் சென்று சேர்வது மகா உன்னத பாக்கியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண நிறைவை தரும்படியாய் வாஞ்சித்து பேசியிருக்கிறார். நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு பரிபூரணம் தேவை. நாம் கையிட்டு செய்கிற வேலைகளில் நமக்கு ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் நிறைவு நமக்கு தேவை. நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் வளர்ச்சி நமக்கு தேவை. சரீரத்தில் நல்ல பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நமக்கு வேண்டும். சரீர சுகம் மிகவும் முக்கியமானது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அந்த நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. 5வதாக குடும்பத்தில் பரிபூரண ஆசீர்வாதம். இவைகளை கர்த்தர் கிருபையின் மேல் கிருபையாய் நமக்கு தரும்படியாய் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் இந்த நாட்களில் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பத்தில் பரிபூர்ண நன்மைகளை கட்டளையிடுவாராக. ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக செபிப்போம். அதை தொடர்ந்து திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. இந்த நல்ல நாளில் ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பரிபூர்ண நன்மையினால நிரப்புவீராக. அவர்கள் சிரசின் மேல அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் வைக்கப்பட செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்துல நல்ல சரீர சுகபலத்தையும் ஆண்டவரே ஆவிக்குரிய பொருளாதாரத்தில் நல்ல பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் கூடவே இருந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிபூரணத்தினால கிருபையின் மேல் கிருபை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறோம் ஐயா. இந்த புதிய வருடம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தேவனுடைய மகிமையை தரிசிக்கட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் பிள்ளைகளை ஆட்கொண்டு எல்லா காரியங்களிலும் நிறைவை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை இவர்களிடத்துல செய்யும். திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக செபிக்கிறேனப்பா. தேவன் இவர்கள் மேல் உம்முடைய கண்களை பதிப்பீராக. இவர்களுக்கும் ஆண்டவரே 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பரிபூர்ண சம்பூரணத்தினால நிரப்புவீராக. நன்மைகளினால் அலங்கரிப்பீராக. குடும்பம் கர்த்தருக்குள்ள ஆண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கட்டும். தேவ கிருபையும் சமாதானமும் குடும்பத்துக்குள்ள திரளாய் பெருகட்டும் என்று செபிக்கிறேன். வருடம் இவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாய் நன்மையினாலும் கிருபையினாலும் அலங்கரிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழச் செய்யுங்க. தாழ்த்தி உங்க கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். நீர் கூடவே இருந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன். துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன். நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன். துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்தேன். நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.